அந்த சித்தர் சொல்றாரு, மூர்கன்ற யானை மூர்க்கத்தனம் கொண்டது. அந்த யானைக்கிட்ட இருந்து உன் மகன் பொழைச்சு வந்தானா அது நீ செஞ்ச புண்ணியம்யா அப்படின்னு அந்த சித்தர் சொல்றாரு. உடனே எல்லாரும் பதட்டத்துல இருக்காங்க. சாவித்திரி கேக்குது, என்ன இவர் சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு மோகனா சொல்லுது, ஆமா சாவித்திரி, இவர் நேத்தே நம்ம சேதுக்கு ஒரு கண்டம் இருக்கு, அவனை பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பதட்டமாயி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இங்க சித்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரஸ் மீடியா எல்லாரும் வந்துடுறாங்க. பிரஸ்ல இருந்து ஒரு ஆள் ராஜாங்கத்திட்ட கேக்குறாங்க, சார் நாங்க உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், எங்களை உள்ளர அலோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. உடனே ராஜாங்கமும் அலோ பண்ணிடுறாங்க. அந்த பிரஸ்ல இருந்து ஒரு ஆள் கேக்குறாங்க, சார் உங்க பையன் காட்டுக்குள்ள போயிருக்காரு, இது உண்மைதானா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ராஜாங்கம் சொல்றாரு, ஆமா என்னோட பையன் ஒரு சில காரணத்துக்காக தான் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு, ஆனா இப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்தும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தும் எங்களுக்கு இப்ப தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரஸ்ல இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, எந்த காரணத்துக்காக சார் உங்க பையன் உள்ளர போயிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவர் போதை செடியை தேடி தான் உள்ளர போயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இங்க பாருங்க, அவருக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம், அது சம்பந்தமா தான் அவர் காட்டுக்குள்ள போயிருக்காரு, மற்றபடி உங்க கற்பனையான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ராஜாங்கம் கோவமா பேசிடுறாரு. அங்க இருக்க மூக்குத்தாயமா சொல்றாங்க, சேது எதுக்காக காட்டுக்குள்ள போனான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க பிரஸ்ல இருக்கவங்க எல்லாட்டையும் பேசுறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, சேது காட்டுக்குள்ள போனது மந்திர பூவை தேடி தான் உள்ளர போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரஸ்ல இருந்து ஒரு ஆள் கேட்குறாங்க, மந்திர பூனா என்ன, அதுவும் ஒரு விதமான போதை செடியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அது போதை செடியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான காரணத்தை அந்த அம்மா சொல்றாங்க. காரணத்துக்காக தான் சேது காட்டுக்குள்ள போயிருக்கான், அவன் மேல தப்பான செய்தியெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு மூக்குத்தாய் அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா யானை துரத்திக்கிட்டே இருக்கு சேதுவை. சேது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவரோட கால் சேத்துல மாட்டிக்கிச்சு. காலை சேத்துல இருந்து எடுக்க பாக்குறாரு, அவரால் முடியல. பார்த்தா யானையும் கிட்டக்க வந்துருச்சு. சேது என்ன பண்ணணும்னே தெரியாம பயத்துல இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தேடிக்கிட்டே வரும்போது ஒரு வாட்ச் கீழே கிடக்குது. அந்த வாட்சை எடுத்து பார்க்குறாரு. உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, சார் இங்கே எனக்கு ஒரு வாட்ச் கிடச்சிருக்கு சார், அது சேதுவோட வாட்சான்னு கேட்டு சொல்லுங்க சார், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போலீஸ்க்கு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்தோட குடும்பத்துக்கிட்ட வராரு. அவர் கேட்குறாரு ராஜாங்கத்துக்கிட்ட, சேதுக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்குறாரு. தமிழ் சொல்லுது, ஆமாம் சார் அப்பப்போ கட்டுவார், அவர் நேற்று கூட வாட்ச் கட்டியிருந்தார் சார் அப்படின்னு தமிழ் சொல்லுது. தமிழ் சொன்னதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாங்க, சேதுக்கு வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்கா, நீங்கள் அந்த வாட்சை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, இது அவரோட வாட்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த வாட்சோட ஃபோட்டோவை ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. உடனே ராஜாங்கமும் சொல்கிறாரு, ஆமாம் சார் இது சேதுவோட வாட்ச் தான் அப்படின்னு சொன்ன உடனே மோகனா தமிழ் எல்லாருமே பதட்டமாகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் சாமி கிட்ட போய் வேண்டிக்குது, யானைக்கு பலி வேணும்னா அது என்னோட உயிரை எடுத்துக்கட்டும், அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, இது என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு.